வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை பெருமாள்புரம் ஜவஹர் நகர் ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் காலனி அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயம் வருஷாபிஷேக விழா 2/6/2025 தேதியன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை 4 மணிக்கு மேல் கணபதி ஹோமம், 6 மணிக்கு மேல் பால்குடம் எடுத்து வருதல், காலை 9 மணிக்கு மேல் கோபுர கலசத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காலை 11 மணிக்கு மேல் அலங்காரம், தீபாராதனை, அருட்பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 12 மணிக்கு மேல் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை 5 மணிக்கு மேல் சப்பரபவனி, சிறப்பு அலங்காரம், சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், தலைவர் இன்ஜினியர் கே ராஜாராம், செயலாளர் ஆனந்தன், பொருளாளர் செந்தில்வேல் முருகன், துணைத் தலைவர் சேகர், துணை செயலாளர் முத்துக்குமரன், தணிக்கையாளர் சங்கரலிங்கம், கௌரவ ஆலோசகர்கள் சாமி நல்ல பெருமாள், முத்தையா இவர்களுடன் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் குழுவும் செய்திருந்தார்கள். எல்லாம் உள்ள விநாயகர் பெருமான அனுகிரகத்தினாலே நமது டிரைவர் ஓவிய காலனி பெருமாள்புரத்தை சேர்ந்த வரசித்தி விநாயகர் ஆலயத்திலே இன்றைய தினமும் 1ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவானது சிறப்பான முறையில் நடைபெற்றது. நமது ஆலயத்தில் என்ன பிரசித்தி இருக்குது அப்படின்னா, சுவாமி பார்த்திங்கன்னா ஈசான பாகத்தில் சுவாமி பார்த்தபடி இருக்கார். அதோட சுவாமியோட பிரசித்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி கேட்ட வரங்கள்லாம் எல்லாருக்குமே எல்லாமே கொடுத்துருக்கா. நம்மளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி இன்றைக்கி வருஷாபிஷேக விழாவானது சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கு. அவளுக்கு பக்த மீனவர்கள்லாம் விநாயகர் கோயிலில் முதல் பால் கொடுக்கணும்னா நம்ம கோயிலில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நம்ம கோயிலில் இன்றைக்கி தாய்மார்கள், குழந்தைகள்லாம் இன்றைக்கி பால் குடம் எடுத்துருக்கா. இந்த பால் குடம் எடுத்துக்கிட்டு அவளுடைய வேண்டுதல்லாம் சீக்கிரமாக நிறைவேற்று அப்படின்றக்காண்டி தான் இந்த பால் குடமே அவள் எல்லா காரியங்களும் கை கொடுத்து வந்ததுனால தான் அவள் வந்து பால் குடமாக வேண்டுதலாக எடுத்துருக்கா. இது நம்ம கோயிலில் அது ஒரு ஈசான பாத்திரம் சிறப்பு வாய்ந்தது. அதேபோல் சுற்றுப்பிரகாரம் பார்த்தோம்னா விஷாலாட்சி விஸ்வநாதர் இருக்கார். அது போக தட்சிணாமூர்த்தி, பைரவர், வள்ளிதேவன, சுப்பிரமணியர் எல்லாமே நம்ம கோயிலில் ஆலயத்தில் எல்லா தெய்வங்களுமே சிறப்பான முறையில் இருக்குது. நம்ம கோயிலில் வருஷாபிஷேகமானது சிறப்பான முறையில் நடைபெற்றது. எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கலந்துக்கலாம். அது மேற்கொண்டு நம்ம கோயிலை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான நம்ம இந்து சம்பிரதாயியில் வளர்க்குறதுக்குள்ளான கோயிலில் எல்லாமே நம்ம கோயில் தலைவர்கள், நமது நல்ல தலைவர்கள் எல்லாருமே உள்ள ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். மேற்கொண்டு கோயிலுக்கு என்னென்ன இருக்கோ அதை ஒன்றா நம்ம பார்த்து மேகலை கொடுக்குறது லக்ஷ்மணா மேகலை திருநெல்வேலி மாநகராட்சி வார்டு எண் 53 உள்ள கவர்னர் ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் காலனியில்
அமைப்பு கிட்டத்தட்ட 1992 இங்கே இருந்துச்சு. 2000 இந்த கோயில் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன் பின்னால் வந்து ஒரு கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு தான் கும்பாபிஷேகம் வந்து கோபுரம்லாம் இருந்தாங்க. இந்த கோபுரம் கட்டியிருக்கோம். எல்லா சாமியும் மனித எல்லா சாமியும் வைத்து திருக்கல்யாணம் நடத்துகிற வகையில் கல்யாணமே இங்கே நடத்துகிற வகையில் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். நவக்கிரகம் எல்லா சாமியும் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த பகுதி 300 வீடு இந்த பகுதி இதை தாண்டி பக்கத்தில் இருக்கிற பி காலனி இந்த காலனி ஆகலாம் இங்கே வந்து அவங்களுடைய உதவியோடு இந்த கும்பாபிஷேகம் நடத்தணும். அது இந்த வருஷாவுக்கு இன்றைக்கு தான் ஒவ்வொரு வைகாசி மாதமும் மகனுக்கு பண்ணிக்கிட்டு இது முதல் நாள் சிறப்பாக வந்து அன்னதானம் ஒவ்வொரு டைமும் அன்னதானம் வந்து திருமுறை அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த பணிகளை வந்து எங்களுடைய பகுதியுடைய ஆளுநர் இப்போ பெண்களும் இதில் மகளிர் குழுக்கு இப்போ சிறப்பாக அந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எல்லாரும் ஆதரவு பண்ணுறது நல்லபடியாக இந்த நலச்சங்கத்துடைய பகுதி நலச்சங்கத்துடைய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.